குட் மார்னிங் டு ஆல். போன கிளாஸ் வரைக்கும் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர்ல என்னென்ன வகையான ஃபோர்ஸஸ் என்னென்ன வகையான ஃபோர்ஸ் அண்ட் என்னென்ன வகையான கைனடிக், தட் இஸ் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி ஆக்ட் பண்ணுது, அந்த ஸ்ப்ரிங்கோட மூவ்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் மூலியமா பார்த்தோம். இட் இஸ் த பேசிக் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அடுத்ததா இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு எப்படி தட் இஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல, ஸோ நியூட்டனியன் மெக்கானிக்ஸ்ல எப்படி அந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்றதுங்கிறது இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ண வரைக்கும் நமக்கு நியூட்டனோட செகண்ட் லாவை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேக்கன் ஹுக்ஸ் லா, F is equal to minus kx square. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கு மேல ஆக்ட் பண்ற அந்த ஃபோர்ஸ், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது நியூட்டனோட செகண்ட் லா, தட் இஸ் நியூட்டனோட செகண்ட் லா எடுத்துக்கிறோம். தட் இஸ் நமக்கு தெரியும் நியூட்டனோட செகண்ட் லா, F is equal to ma. F is the force, m is the mass, ஏங்கிறது ஆக்சிலரேஷன். நமக்கு அந்த ஆக்சிலரேஷனுக்கு என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா F is equal to m d square x divided by dt square. That is the second order derivative of displacement with respect to time. So xங்கிறது நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு எதை டிபெண்ட் பண்ணினா டைமை டிபெண்ட் பண்ணி இது எப்படி வந்ததுங்கிறத பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஏங்கிறது ஆக்சிலரேஷன். ஓகே, இதை எப்படி டெரைவ் பண்றதுங்கிறத இந்த பேசிக் மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் we know the equation displacement is equal to x is equal to ut, ஏற்கனவே லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம், பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dx divided by dt, the displacement differentiate with respect to t. அப்ப u மட்டும் இருக்கும், t equal to 1 plus ஆஃப் at ஸ்கொயர். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2t கிடைக்கும். ஸோ 2ta. ஸோ என்ன ஆகுனா 2 cancel, we get u plus at. That is the first order differentiation of x with respect to t. டைமை பேஸ் பண்ணி நமக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் மாற நமக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகுனா மாறி இருக்கு. ஓகே, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் தான் நமக்கு தெரியும் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு தெரியும் v0 minus v divided by t. அப்ப v அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, தட் இஸ் கால்ட் as a displacement. So dx divided by dt is equal to v, that is also equal to u plus at. That's all. இப்போ again இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to time, d square x divided by dt square. அப்ப இதையும் டிஃபரன்ஷியேட், dv divided by dt is equal to, இங்க பார்க்கும்போது u is a constant, 0 ஆயிரும், t மட்டும் தான் இருக்கும், ஏங்கிறது கான்ஸ்டன்ட் a. t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வித் ரெஸ்பெக்ட் டு tங்கிறப்ப 1 மட்டும் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து என்னன்னா d ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை dt ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a. ஏக்கு பதிலாக நாம d ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை dt ஸ்கொயர் எழுதலாம். அப்ப ஏக்கு பதிலாக என்ன எழுதுறாங்கன்னா d ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை dt ஸ்கொயர். தட்ஸ் ஆல். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல f is equal to m d square x divided by dt square. Okay. இப்போ equation number, it is taken as a equation number 1 and this to be taken as a equation number 2. இப்போ equation 1 and 2 equal பண்றோம். That is a because left hand side equal அப்படிங்கறதுனால equation 1 and 2 equal பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா m d square x divided by dt square is equal to minus kx. இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு d square x divided by dt square இப்ப minus k divided by m x, m கீழ வந்துரும். இந்த இடத்துல நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும், that is என்னன்னா ஒமேகா. ஒமேகா is equal to root of k divided by m. இதுதான் ஒமேகா கொண்டானது. இதையும் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு
What is meant by omega? Omega is nothing but angular frequency. Angular frequency is called as a omega. How to define omega? Omega is equal to 2 pi nu. We know that nu is the frequency. Nu is the frequency. Nu is normally told as a frequency. இங்க omega அப்படிங்கிறது angle, that is a 360 angle அந்த frequency, அதாவது இது வந்து linear frequency, it is a angular frequency. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்கிள் மோஷன்ல போச்சுன்னா மட்டும்தான் நமக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வரும். அதே லீனியரா நேர்கோட்டில் போச்சுன்னா தட் இஸ் நார்மல் ஃப்ரீக்வன்சி நியூ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த பெண்டுலம் பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு ஒரு பெண்டுலம் எப்படி மூவ் ஆகுது, இந்த ஈக்குவேஷனை ஸ்ப்ரிங்கு வச்சும் நம்ம டெரைவ் பண்ணலாம், பெண்டுலம் வச்சும் டெரைவ் பண்ணலாம். நான் ஏற்கனவே பார்த்த அந்த பேசிக்ல ஸ்ப்ரிங்கை வச்சு, தட் இஸ் ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் மோஷன்ல ஒரு ஸ்ப்ரிங் வந்து மூவ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அதே தான் வந்து த சேம் பிரின்சிபல் ஆல்சோ அப்ளைடு ஃபார் பெண்டுலம் ஆல்சோ. ஸோ பெண்டுலத்திலேயே நடக்கிறது சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன், தட் இஸ் அ ஃப்ரிக்ஷன்லெஸ், ஸோ நாட் டேம்ப்டு. அந்த டேம்ப் பிளஸ் மோஷன் தான் அதுல எதுல அப்படின்னா ஸ்ப்ரிங்ல நடக்கிறதும் அதே தான், காம்பவுண்ட் பெண்டுலத்தில் நடக்கிறதும் த சேம் ஃப்ரிக்ஷன்லெஸ் மோஷன் தான். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெண்டுலம் எடுத்துக்கும் போது அந்த சைன் வேல்யூ கால்குலேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. எதை விட அப்படின்னா ஸ்ப்ரிங்ல அந்த சைன் வேல்யூ கொண்டுட்டு வரதை விட இந்த பெண்டுலத்துல சைன் வேல்யூ கொண்டு வரது ஈஸியா இருந்தது. ஸோ இப்போ அந்த பெண்டுலம் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத அந்த டயக்ராம் மூலியமா பார்க்கலாம். ஓகே, ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல இட் இஸ் த மிடில் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, இதுல இருந்து இது இந்த இடத்துல ஒரு பெண்டுலம் கட்டி தொங்க விட்டுருக்கிறோம். இதோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோனா ஏ. இந்த பெண்டுலம் இப்போ t = 0ங்கிறப்ப அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுத்த உடனே ஒரு பர்டிகுலர் டைம் ஆயிரும். அப்போ t = tங்கிறப்ப அந்த பெண்டுலம் மேக்சிமம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த t = tங்கிறப்ப இந்த இடத்துல போயிடும். ஓகே, ஸோ இது அதோட t = 0 பொசிஷன், இது t = t பொசிஷன். ஒரு பர்டிகுலர் டைம்ல இந்த டிஸ்டன்ஸ் போகுது, அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் போகும். ஓகே, இதுதான் வந்து டேம்ப்லெஸ் மோஷன். ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் போகும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது, தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ஒமேகா. ஸோ இங்கே t = 0லேருந்து t = t வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் போகிறதுனால தான் தட் இஸ் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இந்த போகிற அந்த பெண்டுலம் வந்து நாட் அ ஸ்ட்ரைட் லைன் மோஷன், இதாவது ஒரு நேர்கோட்டில் போகல, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் போகிறதுனால இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம ஒமேகான்னு எடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ஆங்கிள் தட் இஸ் இந்த லென்த், தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளும் இதுவும் பர்பண்டிகுலர், இது என்னவோ அதே தான், அதே அளவு தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, தட் இஸ் ரேடியஸ் எந்த இடத்துலையும் மாறாது. அப்போ இங்கிருந்து ஒரு லைன் போட்டோம்னா இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது வந்து ஆங்கிள் இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அக்கார்டிங் டு த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இங்கிருந்து ஸ்ட்ரைட் லைன் போடுறோம், தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பெண்டுலம். ஓகே, அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா எக்ஸ். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இங்கே கால்குலேட் பண்ணுறோம், பிகாஸ் இந்த லென்த்தும் பர்பண்டிகுலர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால. ஸோ இது ஆல்ஃபா அப்படிங்கிறப்ப இந்த ஆங்கிள் என்னன்னா ஆல்ஃபா நமக்கு தெரியும். ஸோ ஆல்ஃபாக்கு எதிரில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது வந்து ஹைபாட்னஸ், இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகே, இந்த இடத்துல நம்ம சைன் ஆல்ஃபா எடுத்துக்குவோம், தட் இஸ் சைன் ஆல்ஃபா பார்க்கும்போது நமக்கு ஆப்போசிட் சைடு எக்ஸ் டிவைட் பை ஹைபாட்னஸ் ஏ. இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா ஏ sin alpha is equal to x, that is x is equal to a sin alpha, that is x is equal to a sin alpha. Okay,
இப்போ அந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது தட் இஸ் த ஆங்கிள். அந்த ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த பெண்டுலும் நகர்ந்த அந்த ஒமேகா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒமேகாங்கிற வேல்யூவை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது தான் ஆல்ஃபா. அந்த ஆங்கிள் எதனால் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஒமேகா இன்டூ டி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர்றது தான் நமக்கு ஆல்ஃபா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்ஃபாக்கு பதில் என்ன எழுதலைன்னா we could write as a omega t. That's all. இப்படி தான் இந்த சைன் வேல்யூ வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ சைன் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. Potential energy, that is V. Okay. So in the first nama potential energy calculation la, it's a change in potential energy. How could the potential energy is changed? So dV எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். ஒரு பர்டிகுலர் அதோட நார்மல் பொசிஷன்ல இருந்து ஒன்றா ரைட் சைட் ஃபார்வர்டு மூவ் ஆகிருக்கலாம், தட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கலாம், இல்லைன்னா கம்ப்ரஸ் ஆகிருக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கணும். ஓகே, இப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எவ்வளோ தூரம் அப்படின்னா 0லேருந்து எக்ஸ் வரைக்கும், தட் இஸ் லிமிட் கொடுத்து இந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம லிமிட் கொடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணுறோம். எந்த வேல்யூனா 0லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு. இது வந்து டிஎக்ஸால் மேலே கீழே மல்டிபிள் பண்ணுறோம். பண்ணும்போது கீழே டிவைட் பண்ணுறோம், மேலே மல்டிபிள் பண்ணும்போது தட் இஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு தெரியும் டிவி டிவைட் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப். இப்போ இந்த மைனஸ் எஃப் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எகைன் நமக்கு ஏற்கனவே பார்த்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் தான் இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஏ எதை சொல்லுதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை இண்டிகேட் பண்ணதுன்னு முதலே பார்த்துருக்குறோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஃபர்ஸ்ட் டயக்ராமில் ½ kx² இட் இஸ் எ பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இதில் அந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் நெகட்டிவ் சைடு லெஃப்ட் சைடு, நான் முதலே சொல்லியிருக்கிறேன், லெஃப்ட் சைடு போச்சுன்னா மைனஸில் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த டயக்ராமில் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேஷனில் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு, பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் சைடு போகும். ஓகே, அதனால மைனஸ் எஃப். அதனால இங்க வந்து பார்க்கும்போது ஈக்குவேஷன்ல டிவி டிவைட் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப். ஓகே, நமக்கு தெரியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். ஸோ எஃப்க்கு என்ன எழுதலாம் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். ஓகே, ஸோ இந்த எஃப்க்கு பதிலாக ஸோ டிவி டிவைடட் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எஃப்க்கு பதிலாக என்ன எழுதுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் கேஎக்ஸ். ஓகே, இப்போ என்ன ஆயிரும்னா ஈக்குவேஷன் டிவி டிவைடட் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் மட்டும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு 0 டு எக்ஸை பேஸ் பண்ணி. இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு எப்படியெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இன்டகிரேஷன் பண்ணுறோம். இங்கே லிமிட் வந்து 0 டு எக்ஸ் வரைக்கும். ஸோ வி தட் இஸ் கே கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்டகிரேஷன் பண்ணும்போது எக்ஸ் வில் பிகம் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 0 to x upper limit apply பண்ணும்போது we get the same x square divided by 2 0 apply பண்ணும்போது 0. that's all. இந்த ஈக்குவேஷன் இதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ½ kx² எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம்லாம் நமக்கு அந்த ½ kx², ஸோ ½ kx² எப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி தான் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கோம். தட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன்.
Okay, so V is equal to 1 by 2 kx square. Okay, next one is we go to the kinetic energy. Okay, kinetic energy இதுல potential energy கண்டுபிடிச்சிட்டோம். next one is the kinetic energy பார்க்க போறோம். அடுத்த kinetic energy. இந்த kinetic energyல நமக்கு தெரியும் half mv square அந்த ஃபார்முலா எப்படி வந்து கொண்டுட்டு வரோம் அப்படிங்கறத இந்த இது. So first we know the kinetic energy formula. Kinetic energy is equal to half mv square. Okay, we know that half m v க்கு பதிலா dx divided by dt எழுதலாம். பார்க்கலாம். நம்ம previous equationல படிச்சிருக்கிறோம். So dx divided by dt is equal to v. Okay, இந்த equationல அந்த kinetic energy apply பண்றோம். So we write v க்கு பதிலா என்ன எழுதலாம்னா dx divided by dt. So dx divided by dt whole square. Okay, that's all. We know that x is the change in displacement with respect to time. Okay, இந்த equationல இந்த x க்கு இப்பதான் sin value கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். x is equal to ஏற்கனவே sin value கண்டுபிடிக்கிறது அந்த டயகிராம்ல பார்த்திருக்கோம். a sin omega t. Okay, a sin omega t plus omega t அப்படிங்கிறது ஆல்பாக்கு பதிலா, அதாவது இந்த தீட்டா அல்லது ஆல்பா இது எப்படி வேணா எடுத்துக்கலாம், அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணது. இப்ப தீட்டா வெறும் ஒமேகா t இல்லாம அந்த தீட்டாவையும் சேர்ந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். தட் இஸ் a sin theta. இங்க a sin காமனா இருக்கிறதுனால a sin வெளியே எடுத்துறோம். தட் இஸ் ஒமேகா t plus theta. அதாவது ஆங்கிள் வெறும் ஆங்கிள் மட்டும் இருந்தா என்ன ஆகும், அந்த ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருந்தா மட்டும்தான் ஒமேகா டி. அதாவது t is equal to 0ங்கிறப்ப வெறும் ஆங்கிள், அந்த t is equal to பர்டிகுலர் டைம் வரும்போது ஒமேகா டிங்கிறது அந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, இந்த ஈக்குவேஷனை இங்க மேல அப்ளை பண்றோம். we know that dx divided by dt, அதாவது இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நமக்கு தெரியும் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get cos. Okay, a cos omega t plus t theta. Okay, இப்போ வெறும் omega t மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get only omega மட்டும், t வந்து 1 வந்துரும். So dx divided by dt is equal to a omega cos omega t plus theta. That's all. இந்த இடத்துல நமக்கு dx divided by dt whole square. Okay, அப்ப என்ன ஆகும்னா இங்க அப்படியே whole square மாத்தும் போது இதுல எல்லாமே என்ன வந்துரும்னா ஸ்கொயர் வந்துரும். That's all. Okay, so dx divided by dt அப்படியே ஸ்கொயர் மாறும். நமக்கு தெரியும் cos square theta is equal to 1 minus sin square theta. So இது அப்படியே இங்க மேல அப்ளை பண்றோம். dx divided by dt whole square is equal to a square omega square cos square theta க்கு பதிலா 1 minus sin square omega t plus theta. That's all. So இந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துட்டு போய் இங்க அப்ளை பண்றோம். That's all. So இங்க அப்ளை பண்ணும்போது கீழே பார்க்கலாம். So இங்க அப்ளை பண்ணும்போது half m dx divided by dt க்கு பதிலா என்ன எழுதலாம்னா a square omega square 1 minus sin square omega t plus theta. Okay, இப்போ a மட்டும் உள்ள மல்டிபிள் பண்றோம். half m omega square அப்படியே வெளிய எடுத்துறோம். a square minus a square sin square omega t plus theta. Okay, we know that x is equal to a sin omega t plus theta. a square sin square omega t அப்படியே வந்து x square. Okay, x square பண்ணோம்னா இது அப்படியே எல்லாமே ஸ்கொயர் ஆயிடும். So we could write so kinetic energy is equal to half m omega square. So that is half கீழ இருக்கும் half m omega square a square minus a sin square omega t sin a sin square omega t க்கு பதிலா என்ன எழுதலாம்னா
we could write x. So a square minus இந்த a square பதில் என்ன எழுதணும்னா x square. That's it. Okay. இவ்வளவுதான் kinetic energyக்கான equations. So இதோட kinetic energy equation முடிஞ்சது. நமக்கு தெரியும் இந்த equationல, that is simple harmonic oscillatorல kinetic energy, potential energy value is a constant. So total energy is equal to kinetic energy and potential energy. So already kinetic energy calculate பண்ணிருக்கிறோம். That is half m omega square into a square minus x square plus potential energy நம்ம already calculate பண்ணி வச்சிருக்கிறோம். That is half omega square m x square already calculate பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த half m omega square உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்றோம். பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது first half m omega square a square, next minus half m omega square x square, next plus half m omega square x square. So என்ன ஆகும்? Minus half m omega square x square plus half m omega square x square cancel. So total energy is depend upon half m omega square and a square. That is the classical mechanics result of simple harmonic oscillator. Okay. இதோட classical mechanics derivation over. Okay. இது அடிக்கடி இந்த 1 mark இந்த thermodynamics quantum mechanicsல இந்த TRB questions-ல இந்த final result கேட்பாங்க. ஸோ இந்த final result எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த ரிசல்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அடுத்த கிளாஸ்ல நம்ம இது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை வச்சு டெரைவ் பண்ண ஈக்குவேஷனை குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு தான் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.